புனித மார்ட்டின் தேப்போரஸ் ஆலய 3ஆம் நாள் திருவிழாவாகிய இன்று நடைபெறுகின்ற மத நல்லிணக்க விழாவிற்கு முதற்கண் விழா தொடங்கும் முகமாக இறைவணக்கம். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும், அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைந்தால் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். மும்மதங்களின் மறையுரை வாசித்தல் நிகழ்வில் முதலாக கலை நன்மணி மூத்த தமிழறிஞர் திரு பிள்ளையார் நாயனார் அவர்கள். இறைவனுக்கு வணக்கம். உருவாய் அழுவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி, வணக்கம். லூக்கா 10வது அதிகாரம் இறை வார்த்தை 25 முதல் 37 முடிய. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக, உன் மீது நீர் அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இதுவரை கவனித்து கொள்ளும்,
இவரை கவனித்து கொள்ளும். இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல் ஃபாத்திஹா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனான அல்லாவின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கவனும் மன்னிப்பவனும் இருக்கிறான். இன்றைய விழாவில் கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவை தோவாளை ஒன்றிய கிளையும் நமது புனித மார்ட்டின் தேபோரசாலைய நல்ல சமாரியன் பணிக்குழுவும் இணைந்து இந்த சமய நல்லிணக்க விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நல்லிணக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்கும் முகமாக சபையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று 3ஆம் திருநாள் சமய நல்லிணக்க விழாவும் நல்ல சமாரியன் பணிக்குழுவும் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவிற்கு நம்ம எல்லாம் சிறப்புறச் செய்ய வந்திருக்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கின்ற நமது பங்கு பணியாளர் பேட்ரிக் சேவியர் அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்து இறைவேண்டல் செய்ய வந்த 3 மதத்திற்கான அன்பு சகோதர சகோதரிகள் திருமதி ஜெசி அவர்களையும் திரு பிள்ளையார் நயினார் அவர்களையும் பாத்திமா பேகம் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு திரு லட்சுமணர் பெருமாள் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் தேவசகாயம் மலை வட்டார விஎஃப் தந்தை ஃபாதர் MC ராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். கலைமாமணி திரு பழனியா பிள்ளை அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் நம் மதிப்பிற்குரிய சகோதரர் டாக்டர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பேரருள் டாக்டர் ஆயர் டாக்டர் இம்மானுவேல் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இவர்கள் மாவட்ட இளையோர் அமைப்பை சார்ந்தவர்கள். ஊனா சாகுல் ஹமீது அவர்கள் திருவருள் பேரவை மாவட்ட பொருளாளர். காதர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். திரு ஸ்டீபன் நாகர்கோவில் நகர செயலாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்புறச் செய்ய வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அத்தோடு கிளாடிஸ் கிளிட்டா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அத்தோடு இன்று நேரடி ஒளிபரப்பு செய்ய வந்திருக்கின்ற நாஞ்சில் நாதம் அன்பு சகோதரர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, எல்லா நிகழ்விலும் இன்று மனித வாழ்வில் கற்றல் பெற்றல் விற்றல் என்ற படிநிலையிலே வாழ்கிறோம், கற்கிறோம். அதனால் பல அனுபவங்களை பெறுகிறோம். அதை நாம் வேலையின் பொருட்டு பொருளாதாரம் தேடுகின்ற நிலையில் விற்கிறோம். இந்த நிலையில் எல்லா மனிதர்களும் வாழ்ந்து முடிக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்மையெல்லாம் இந்த 3 படித்தளங்களையும் தாண்டி விதைத்தல் என்னும் இந்த பணியை எடுத்து செய்ய வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு அருமையான கரகோஷத்தை எழுப்பி வருக வருக என கூறி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
வரவேற்புரையாற்றிய சபை செயலர் அவர்களுக்கு நன்றி. கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவையானது தோவாளை ஒன்றியம் மட்டுமல்லாது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமான அனைத்து ஒன்றியங்களிலும் நாகர்கோயில் நகரம் மற்றும் கன்னியாகுமரி போன்ற நகரியங்களிலும் பேரூராட்சிகள் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பானது பெரியவர்களுக்கான அமைப்பு மட்டுமல்லாது கல்லூரிகளிலே இளையோர் அவை, பள்ளிகளிலே சிறார் அவை மற்றும் மகளிர் அவை என்று பல்வேறு அமைப்புகளை கொண்டு சிறப்பாக மாவட்டம் முழுவதுமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக நமது தோவாளை ஒன்றிய பகுதியில் திருவருள் பேரவையானது நமது மரியாதைக்குரிய ஃபாதர் பேட்ரிக் சேவியர் அவர்களை தலைமையாக கொண்டு இந்த தோவாளை ஒன்றிய பகுதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவ மாணவியர்களிடையே சமய நல்லிணக்கத்தினை சிறப்பாக அவர்களுக்கு எடுத்துரைப்பது, அவர்களுக்கான போட்டிகளை நடத்துவது, அவர்களுக்கு பரிசுகளை கொடுப்பது என்று சொல்லி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிராமப்புறங்களிலே அனைத்து சமய வேறுபாடற்ற நிலையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களை உறுப்பினர்களாக சேர்த்து அதன் அடிப்படையிலே கிராம பகுதிகளிலே செயலாற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது பகுதியிலே அனந்தபத்மநாபுரம் பகுதியிலே வாரந்தோறும் ஒரு நிகழ்வு காலை 7 மணி முதல் 9 மணி வரை எல்லா சமயத்தினுடைய சிறந்த கருத்துக்களை எடுத்து சொல்வதாகவும் அவர்களை அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவதாகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருவருள் பேரவையும் நமது சபையிலே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நல்ல சமாரியன் குழுவும் சேர்ந்துதான் இந்த நிகழ்வினை வருடந்தோறும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை நமது சபை சார்பாகவும் நமது ஃபாதர் சார்பாகவும் இந்த 3ஆம் நாள் திருவிழாவினை வருடந்தோறும் இங்கே சிறப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை அனைவரும் சேர்ந்து நம்ம இந்த விழாவை நடத்துவதும் அனைவரையும் நாம் சந்திப்பதும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒன்று. உண்மையிலேயே இந்த 3ஆம் திருவிழாவில் அனைவரும் இணைந்து நாம் சிறந்த ஒரு விழாவினை சிறப்பாக சந்தோஷத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து இந்த செயல் நடந்து கொண்டிருக்கும். குறிப்பாக தோவாளை ஒன்றிய பகுதிகளே அதிகமான உறுப்பினர்களை இந்த திருவருள் பேரவைக்கு சேர்ப்பது என்பது ஒரு குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் நமது திருவருள் பேரவையினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவிக்கும் முகமாக அடுத்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இங்கே இந்த விழாவிற்கு நமது கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நமது சபை சார்பாகவும் நல்ல சமாரியன் பணிக்குழுவின் சார்பாகவும் கௌரவிப்பதற்காக சபை நிர்வாகி திரு ராஜன் அவர்கள் இங்கே பேராசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நமது திருவருள் பேரவையினுடைய மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய ஊனா சாகுல் அமீத் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிறந்த ஒரு சமூக சேவையாளர், எங்கே ஒரு உதவி என்றாலும் உடனடியாக முன்னின்று செய்பவர். அவர்களை நமது சபை சார்பாக சபை செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த நிகழ்விற்கு இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது ஃபாதர் பேட்ரிக் சேவியர் அவர்களை நமது அனைவர் சார்பாகவும் கௌரவிப்பதற்காக திரு ராஜன் அவர்கள் இங்கே மரியாதைக்குரிய பேட்ரிக் ஃபாதர் அவர்களை கௌரவிக்கிறார்கள். இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய ஃபாதர் ராஜன் அவர்களை நமது சபை சார்பாகவும் நல்ல சபாரியன் பணிக்குழு சார்பாகவும் தோவாளை ஒன்றிய திருவருள் பேரவை சார்பாகவும் கௌரவிக்கப்படுகிறது. இந்த மாவட்டம் முழுவதும் இளையோர்களுக்காக இளையோர் அவையை ஒருங்கிணைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சிறப்பான பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமது மரியாதைக்குரிய பேராயர் டாக்டர் இம்மானுவேல் அவர்களை சாரும். நம்ம இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் இம்மானுவேல் அவர்களை நாம் சபை சார்பாக கௌரவிக்கிறோம். அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிள்ளையார் நயினார்
அவர்கள் மூத்த தமிழறிஞர் என்கின்ற சிறப்பு பட்டயத்தோடு தமிழக அரசினுடைய கௌரவத்தை பெற்றவர்கள். அவர்கள் இங்கே வருகை இருந்திருப்பது நமது அனைவருக்கும் பெருமை. அவர்களை நாம் இப்பொழுது கௌரவிக்க இருக்கிறோம். அடுத்ததாக மரியாதைக்குரிய கலைமாமணி டாக்டர் பழனியா பிள்ளை அவர்கள் சிறந்த சமூக நல்லிணக்க பாடல்களை தமிழகம் முழுவதும் வழங்கி தமிழக அரசு அவர்களுக்கு கௌரவமாக கலைமாமணி விருது வழங்கி இருக்கிறது. அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது அனைவருக்கும் பெருமை. அவர்களை நாம் அனைவர் சார்பாகவும் கௌரவிக்க இருக்கிறோம். இஸ்லாம் சார்ந்த ஒரு மறையுரையினை இங்கே வழங்கிய திருமதி பரிதா பேகம் அவர்கள் பணிகளை சைலண்டாக செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வெளியே அதிகமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மிகவும் சைலண்டாக பணி செய்யக்கூடியவர்கள். அவர்களை இந்த சபை சார்பாகவும் நல்ல சமாரியன் பணிக்குழு சார்பாகவும் இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நாகர்கோயில் நகர செயலாளர் மரியாதைக்குரிய ஸ்டீபன் அவர்களை அனைவருக்கும் தெரியும். அவர்கள் நிறைய சமூக சேவைகளை செயலாற்றி கொண்டிருப்பவர்கள். அவர்களை நாம் அனைவர் சார்பாக கௌரவிக்க இருக்கின்றோம். இந்த விழாவிற்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி கிளாடிஸ் கில்டா அவர்களையும் நாம் நல்ல சமாரியன் குழு சார்பாகவும் சபை சார்பாகவும் கௌரவிக்க இருக்கின்றோம். இந்த விழாவிற்கு வருகை தந்து இங்கே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாட இருக்கின்ற ஐயாவளி பாடகரும் நமது தோவாளை ஒன்றியத்தினுடைய திருவருட் பேரவையினுடைய பொருளாளருமாகிய மரியாதைக்குரிய டி லட்சுமண பெருமாள் அவர்களை சபை சார்பாகவும் அனைவரது சார்பாகவும் கௌரவிக்கின்றோம். இந்த நல்லிணக்க விழாவில் முஸ்லிம் சார்பாக சபையிலே சமய நல்லிணக்கத்தை பற்றி பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர் அவர்களை நாம் அனைவர் சார்பாகவும் வரவேற்று இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களை கௌரவிக்கின்றோம். நமது தோவாளை ஊராட்சி ஒன்றிய சபையில் வெள்ளமடத்தை சார்ந்த மரியாதைக்குரிய காதர் அவர்களை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நமது வாட்ஸ்அப் குழுவில் கூட அனைத்து நிகழ்வுகளையும் அவர்கள் ரசித்து அவர்களுக்கு ஒரு வெல்கம் போடுவாங்க. அந்த மாதிரி சிறந்த பணியினை நல்லிணக்கத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய காதர் ஐயா அவர்களுக்கு இந்த சபையின் சார்பாக சிறந்த ஒரு கௌரவத்தினை வழங்குகின்றோம். நமது நண்பர் அவர்கள் எல்லாருக்கும் வரவேற்று பொன்னாடை போர்த்தி செய்தார்கள். அவருக்கும் நம்ம அனைவரும் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறோம். நமது புனித மார்ட்டின் தேபோரஸ் ஆலயத்தினுடைய நல்ல சமாரியன் குழு அதனுடைய சிறப்பான செயல்பாடுகள் அனைவரும் அறிந்தது. அதை பற்றி ஒரு அறிக்கை வாசிக்க இருக்கிறார்கள். அன்புடையீர் வணக்கம். நல்ல சமாரியன் பணிக்குழுவின் 2025 ஆண்டிற்கான தொகுப்பறிக்கை. தனது வாழ்வின் பெரும்பாலான பகுதியை நோயாளிகளையும் உணவில்லாமல் பசியாயிருந்த மக்கள் பசியார செலவு செய்த எம் புனிதர் மார்ட்டின் தேபோரஸ் காட்டிய வழியில் பணி செய்யும் நோக்குடன் 2022 ஆண்டு துவங்கப்பட்ட எம் நல்ல சமாரியன் பணிக்குழு உதவியை எதிர்பார்த்து வீடுகளிலே இருக்கின்ற நோயாளிகள் முதியவர்கள் மாண்புடன் வாழ நற்பணிகளை செய்து வருகின்றது. எமது பணிக்குழுவின் 2025 ஆண்டிற்கான தொகுப்பறிக்கையை இவ்வவையில் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்ட திருச்சட்ட அறிஞருக்கு பதிலாக இயேசு ஒரு உவமையை சொல்லி நமது உதவியை எதிர்பார்த்திருக்கும் அத்தனை பேரும் நமக்கு அடுத்திருப்பவர்களே என்று சொன்னது மட்டுமல்ல,
காயமுற்று வழியில் கிடந்த அந்த மனிதனுக்கு சமாரியன் செய்தது போன்று ஆதரவு பணிகள் செய்வோம் என்று இயேசு கூறியதோடு, அதுவே நீர் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வழி என்று சொல்லி அனுப்பினார். எமது புனிதர் மார்ட்டின் தேபோரஸ் இதையே தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டு தன் உதவி தேவைப்படுவோரை சென்று சந்தித்து அவர்களுக்கு மருத்துவ ஆதரவு பணிவிடைகள் செய்து நோயை குணமாக்கினார். பசியுற்றோருக்கு உணவு வழங்கினார். தனிமையில் இருப்போரை சந்தித்து உரையாடி ஆறுதல் தந்தார். சுருக்கமாக, விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் வாழ்வு மாண்புற உழைத்தார். எம் புனிதரின் முன் மாதிரியை பின்பற்றி வாழ எம் பங்கு மக்களும் விளைகின்றோம். இப்பணிகளை நல்ல சமாரியன் பணிக்குழு ஒருங்கிணைக்கின்றது. ஜாதி மதங்களை கடந்து வெள்ளமடம் பகுதியில் வாழும் 20 நோயாளிகள் முதியவர்களும் இப்பணியினால் பயன்பெறுகின்றனர். குழுவாக மாதத்தில் 2 முறை இவர்களை சந்திக்க செல்கின்றோம். கொண்டு செல்லும் சத்துமாவு பழங்கள் கொடுத்து அன்போடு அரை மணி நேரம் உரையாடி அவர்கள் சுக மற்றும் துக்க காரியங்களை கேட்டறிகின்றோம். தேவையை பொறுத்து மருந்து மாத்திரைகள், நோயாளிகள் படுக்க தகுந்த செமி பவுலர்காட், தண்ணீர் மெத்தை, சுகர் மற்றும் பிரஷர் கண்டறியும் கருவி, நடக்க உதவும் வாக்கர், ஆவி பிடிக்க பயன்படும் நெபுலேசர் போன்ற மருத்துவ உபகரணங்களை கொடுத்து உதவுகின்றோம். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அங்கு சென்று சந்திக்கின்றோம். இரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு இரத்த தானம் செய்கின்றோம். மருத்துவர் ஆலோசனை பெற ஏற்பாடு செய்கின்றோம். கழிந்த ஆண்டில் 4 முறை அவர்கள் வீடுகளுக்கு சென்று நோயாளிகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் சேர்த்து மதிய உணவு வழங்கி வந்தோம். வெள்ளமடம் பகுதியில் யாரேனும் இறக்க நேரிட்டால் குழுவாக சென்று மாலை போட்டு இறுதி அஞ்சலி செலுத்துகின்றோம். வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் எமது நல்ல சமாரியன் பணிக்குழு உறுப்பினர்கள் கூடி வந்து பயனாளிகளுக்காக இறை வேண்டல் செய்கின்றோம். தொடர்ந்து வெள்ளமடம் பகுதியில் முந்தைய நாட்களில் எமது பணிகளையும் பணி அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பாராட்டி உற்சாகப்படுத்துகின்றோம். பின்னர் செய்ய வேண்டிய பணிகளையும் திட்டமிட்டு கலைந்து செல்கின்றோம். எமது பங்கு மக்கள் முன்னெடுக்கும் இப்பணிகளுக்கு தேவையான அளவு பண உதவி நன்கொடையாளர்கள் செய்து வருகின்றனர். இது தவிர்த்து கழிந்த ஆண்டில் ராமன்புதூர், கார்மல் நகர் வின்சென்தே பால் சபையினர், கத்தோலிக்க சங்கத்தினர், ஓய்வூதியம் பெறுவோர் சங்கத்தினர் 4 முறை வந்து இந்த பயனாளிகளை சந்தித்து உரையாடி நேரடியாக உதவிகள் செய்தனர். பணமாகவும் பொருளாகவும் நன்கொடைகள் தந்து உதவி செய்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள். வருகின்ற ஆண்டிலும் அவர்கள் தேவை அறிந்து பணிகள் மேற்கொள்ள விளைகின்றோம். இதற்காக நோயாளிகளை பராமரிக்கும் பயிற்சி எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளோம். மேலும் தன்னார்வலர்களை கொண்டு இரத்த தான குழு ஒன்று ஏற்படுத்தி தேவைப்படுகின்றவர்களுக்கு உடனடியாக உதவ திட்டமிட்டு வருகின்றோம். எமது பணிகள் சிறக்க தங்கள் மேலான ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கும் வெள்ளமடம் ஊர் மக்கள், பங்கு மக்கள், மேலும் அருள் பணி பேரவையினருக்கும் சிரம் தாழ்த்தி நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. புனித மார்ட்டின் தேபோரஸ் அவர்கள் எந்த அளவு பணிகளை நம் இல்லம் தேடி சென்றார்களோ அவர்களுடைய பணிகளை தொடர்ந்து இந்த நல்ல சமாரியன் குழு செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பணிகளை பற்றிய அறிக்கையினை இங்கே வாசித்த
திருமதி மேரி ராஜம் அவர்களுக்கு நாம் அனைவர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக புனித மார்ட்டின் தேபோர சாலையினுடைய சிறார்கள் வழங்கும் ஒரு நடனம். நீ பெயர்க்கலாம், குன்ற நீ தகர்க்கலாம், ஆகாயத்தை தரையில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தர ஆக்கி விடலாம். மலைய நீ பெயர்க்கலாம், குன்ற நீ தகர்க்கலாம், ஆகாயத்தை தரையில கொண்டு வரலாம், இந்த கடலையும் கட்டாந்தர ஆக்கி விடலாம். நீ அன்பா இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, நீ அன்பா இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. சிறப்பான நடனத்தை இங்கே வழங்கி அனைவரையும் மகிழ்வித்த நமது புனித மார்ட்டின் தேபோர சாலையத்தினுடைய சிறார்கள் அவர்களை அனைவர் சார்பாக மிகுந்த ஒரு கரகோஷத்தோடு அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு விழிப்புணர்வு பாடல் மரியாதைக்குரிய டாக்டர் பழனியா பிள்ளை அவர்கள், கலைமாமணி அவர். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சுப்பையா வளர்த்த தெங்கின் தேங்காய விலைக்கு வாங்கி, சுப்பையா வளர்த்த தெங்கின் தேங்காய விலைக்கு வாங்கி, சுலைமான் சேட்டு புட்டு செஞ்சாரு, அதை ஜோசேப்பு ருசிச்சு ருசிச்சு தின்னாரு, அதை ஜோசேப்பு ருசிச்சு தின்னாரு. அப்துல்லா செஞ்ச பத்தி அந்தோணி வாங்கி விட்டார், அப்துல்லா செஞ்ச பத்தி அந்தோணி வாங்கி விட்டார். அழகம்மா கொளுத்தி வச்சா சாமிக்கு, நம்ம அழகம்மா கொளுத்தி வச்சா சாமிக்கு, இது அணையாத நீதி இந்த பூமிக்கு. சிமன்று இரும்பு செங்கலுஞ்சல்லி தண்ணீரும் சேர்ந்திருந்தா, சிமன்று இரும்பு செங்கலுஞ்சல்லி தண்ணீரும் சேர்ந்திருந்தா, ஏழடுக்கு மாடிதானே அண்ணாச்சி, ஒன்று சேரலன்னா நம்ம கதி என்னாச்சு, ஒன்று சேரலன்னா நம்ம கதி என்னாச்சு. யானைக்கு மதம் பிடிச்சா அடக்க ஒரு பாகன் உண்டு, யானைக்கு மதம் பிடிச்சா அடக்க ஒரு பாகன் உண்டு. மனுஷனுக்கு மதம் பிடிச்சா நாட்டில், மனுஷனுக்கு மதம் பிடிச்சா நாட்டில், வெறும் மண்டை ஓடு மிச்சம்தானே ரோட்டில், வெறும் மண்டை ஓடு மிச்சம்தானே ரோட்டில். சாதி மதம் பார்க்க வேண்டாம், சண்டை போட்டு சாக வேண்டாம், ஜாதி மதம் பார்க்க வேண்டாம், சண்டை போட்டு சாக வேண்டாம். நந்தவன பூக்களாக அண்ணாச்சி, நாம மலர்ந்து மனம் வீச வேணும் அண்ணாச்சி, நாம மலர்ந்து மனம் வீச வேணும் அண்ணாச்சி. சிறப்பான ஒரு மத நல்லிணக்க பாடலை இங்கே பாடிய கலைமாமணி டாக்டர் பழனியா பிள்ளை அவர்களுக்கு சபையின் சார்பாகவும் நல்ல சமாரியன் பணிக்குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து நமது இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நமது தேவசகாயம் மவுண்ட் பங்கு ஒருங்கிணைப்பாளர் ஃபாதர் அவர்களை இங்கே அறிமுகப்படுத்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமாரியனுடைய பணிக்குடைய ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய சமய நல்லிணக்க விழாவினுடைய சிறப்பு சொற்பொழிவாளரை நான் உங்களிடையே அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறேன். அருட்பணியாளர் எம் கிறிஸ்து ராஜமணி
கோட்டாறு லத்தீன் கிறிஸ்தவ மறைமாவட்ட அருட்பணியாளர். நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பங்கு தளங்களில் பணியாற்றியவர். தீவிர சமூக செயல்பாட்டாளர். தென்தாமரை குளம் பங்கில் பணியாற்றிய போது அந்த பகுதியில் இளைஞர்களை திரட்டி மத நோக்கி அடிமைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருந்த பலரை மீட்டெடுத்ததோடு அவர்களை சமூக ஈடுபாட்டாளர்களாக மாற்றினார். சென்னை சட்ட பல்கலைக்கழகத்தில் பயின்று வழக்கறிஞரானார். தொடர்ந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர் பட்டம் பெற்றவர். சமூக சமய நல்லிணக்கத்திற்காக பல அமைப்புகளோடு இணைந்து செயல்படுபவர். ஆயுதமற்ற உலகை காண தீராத வேட்கை கொண்டவர். இப்போது தேவசகாயம் மவுண்ட் வட்டார முதன்மை அருட்பணியாளராக செயல்படும் இவர் விரைவில் இந்திய ஆயர் பேரவையின் உறுப்பு அமைப்பாகிய நீதியும் அமைதியும் பணிக்குழுவின் இயக்குநராக பொறுப்பேற்க இருக்கின்றார். அருட்பணியாளர் எம் கிறிஸ்து ராஜமணி அவர்களை நமக்கு சமூக நல்லிணக்கம் பற்றி உரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை இதயத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொண்டு, மிகச்சிறப்பான ஒரு மாலை நிகழ்வில் கலந்து கொள்கிற இந்த பாக்கியத்தை கொடுத்த என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தை, நம்முடைய வெள்ளமடம் பங்கு சமூகத்தை தன்னுடைய இதயத்தில் வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஃபாதர் பேட்ரிக் சேவியர் அவர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு தலைவர் அவர்தான், அவருக்கும், இந்த நிகழ்வில் மேடையில் நீங்கள் பார்க்கின்ற எல்லா ஆளுமைகளுக்கும், எல்லோரும் பெரியவர்கள். இந்த மேடையில் அவர்கள் இன்றைக்கு வீற்றிருக்கின்றார்கள் என்றால் அதற்காக அவர்கள் கடந்து வந்திருக்கின்ற பாதையும் செய்த பயணமும் மிக புனிதமானவை. எனவே தான் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும், குறிப்பாக இந்த மாவட்டத்தில் எத்தனையோ பேரவைகள் வரலாம் போகலாம், ஆனால் காலம் பூராவும் வாழுகின்ற ஒரு பேரவை இருக்கும் என்றால் அது திருவருட்பேரவை மட்டும்தான். அதனுடைய தேவை இந்த மண்ணிற்கு அதிகம் இருக்கிறது. எனவே அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்து இந்த மண்ணை புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் முனைவர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் அவர்களுக்கும், எந்த சமயமாக இருந்தாலும் சரி, மனிதன் நன்றாக வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒரே கருதுகோளாக இருக்க வேண்டும் என்பதை ஐயா வைகுண்டர் அவர்கள் நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதித்திருக்கின்றார்கள். அடிக்கடி என்னுடைய இதயத்தில் நான் ஏராளம் இடம் கொடுத்திருக்கின்ற பூஜித குரு பாலபிரஜாபதி அடிகள் இதை சொல்லுவார்கள்: மதம் ஏதாயாலும் சரி, மனுஷன் நன்னாயால் மதி. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக அற்புதமான வாக்கு. அந்த விதத்தில் இந்த சமூகம் நல்லிணக்கத்தோடு, உறவோடு, மகிழ்வோடு, அமைதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த விழா இந்த மண்ணிலே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது யாருடைய விருப்பமாக இருக்கும் என்று பார்த்தால் கண்டிப்பாக இது கடவுளுடைய விருப்பமாகத்தான் இருக்க முடியும். கடவுளை நம்புகிறவர்கள் நாம். அவருக்கு எத்தனையோ பெயர்கள் கொடுத்திருக்கிறோம், எத்தனையோ வடிவங்களை கொடுத்திருக்கிறோம், எத்தனையோ விதங்களில் அவருக்கு நாம் வழிபாடுகள் செலுத்துகிறோம். ஆனால் இறைவன் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஒரே ஒருவர் தான். எல்லா சமயங்களும் அதைத்தான் நம்புகின்றன, அதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றன. நாம் வரலாற்றின் பல்வேறு போக்குகளில் அதை வித்தியாசமாக நாம் உணர்ந்து கொண்டிருந்தாலும், பூகோளத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தோன்றிய மகான்களுடைய பார்வையில் கடவுள் அவர்களுடைய பார்வையில் நமக்கு விவரிக்கப்பட்டு சொல்லியிருந்தாலும், அதனால் பல சமயங்கள் உருவாகியிருந்தாலும், உலகில் இறைவன் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் நாம் ஆழமாக நம்புகிறோம். எனவே கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிற எல்லோரும் ஒரே இறைவனை நம்புகிற காரணத்தினால் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய அடையாளங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி நாம் உறவை, மனிதத்தை மையப்படுத்துகிறவர்களாக, அதையே இறைவன் நேசிக்கிறார் என்பதை உறுதியாக நம்புகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பயன் பெறுகிறது. ஏனென்றால் இந்த பூமியில்
மதத்தின் பெயரால் அல்லது அம்பேத்கருடைய பார்வையில் சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஒரு 7 பட்டியல் கொடுக்கிறார். எதெல்லாம் நம்மை பிரித்து வைக்க முடியும், எவையெல்லாம் நமக்குள் வேறுபாடுகளை உருவாக்க முடியும் என்பதற்கு சமத்துவத்தை நாடி நரம்பாக கொண்டிருக்கின்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் உருவாக்குகிற பொழுது பிரிவு 14 ஆர்டிகிள் 14 அதில் அவர் அழகாக சொல்வார், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, we are all treated, we should be treated equal before law அப்படின்னு சொல்லும்போது நாம் சமமாக கருதப்பட வேண்டும். சமமாக கருதப்படுவதற்கு எவை தடையாக இருக்கின்றன அவர் ஒரு அழகான பட்டியல் கொடுக்கிறார். இவைத்தான் நாம் எப்போதும் கூர்ந்து நோக்கி கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள். சாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம், சமூக அந்தஸ்து என்கிற 7, இது போக மற்ற ஏரியாவுக்கு ஏற்ற சில விடயங்கள் இருக்கலாம். ஆனால் இவை பொதுவானவை. சாதியின் பெயரால் மனிதம் நொறுக்கப்படுகிறது. சமயங்களின் பெயரால் பல நேரங்களில் இந்த ஒற்றுமை, உறவு இவை சீர்குலைக்கப்படுகிறது. ஆண் பெண் என்ற வேறுபாட்டால் ஒரு இனம் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்படுகிறது அல்லது ஓரங்கட்டப்படுகிறது. இப்படி 7 வேறுபாடுகளை அவர் வைத்துவிட்டு சொல்லுவார். ஆனால் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக, டு கிரியேட் எ ஃப்ரெட்டர்னல் சொசைட்டி, ஒரு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு சமூகமாக இது இருக்க வேண்டும். சகோதரத்துவமும் சமத்துவமும் கைகுலுக்குகிற பொழுதுதான் அங்கே உண்மையான சுதந்திரம் இருக்க முடியும் என்பதை அவர் அழகாக அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லுவார். இவை இணைந்த ஒரு இந்தியாவை உருவாக்குவது யாருடைய கடமை என்று சொல்லுகிற பொழுது எந்த அரசியல் கட்சியிடமோ, எந்த ஆளுங்கட்சியிடமோ, எதிர்கட்சியிடமோ அல்லது ஒரு இயக்கத்திடமோ அவர் அந்த பொறுப்பை ஒப்படைக்கவில்லை. மாறாக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இரத்தத்தை சிந்தி இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட பெரியவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக முன்வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக முடிவெடுத்து எழுதிய முதல் வார்த்தை வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்பதுதான். இதை யார் உருவாக்க வேண்டும்? இந்தியராகிய நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த இந்தியர் என்கிற ஒற்றை புனித சொல்லுக்குள்ளால் சாதி, மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம், சமூக அந்தஸ்து மற்ற வேறுபாட்டிற்குரிய காரணிகள் எல்லாம் தோற்று போய்விடுகின்றன, அடிபட்டு போய்விடுகின்றன. இந்தியராகிய நாம், இந்திய தாயினுடைய பிள்ளைகள். பாரதி அழகாக சொல்லுவானே, 30 கோடி முகமுடையாள், 30 கோடி இது, ஆனால் சிந்தனை ஒன்றுடையாள். அப்படிப்பட்ட இந்த மண்ணை வளப்படுத்துகிற பணியில் நமக்கிடையே சாதியோ, மதமோ, இனமோ, மொழியோ, பாலினமோ, பிறப்பிடமோ, சமூக அந்தஸ்தோ எதுவுமே குறுக்கீடாக வந்து நிற்காமல் இவை எல்லாம் மாற்றப்பெற்று நான் இந்திய தாயின் பிள்ளை என்கிற ஒற்றை மொழியோடு மானுடத்தை நேசிப்பதும், மானுடத்தை இந்த மண்ணில் வளர்த்தெடுப்பதும், அதன் வழியாக இந்த பூமியை சுதந்திர பூமியாகவும், இந்த சுதந்திர பூமியில் நாமெல்லோரும் கைகுலுக்கி நடக்கிற சகோதரத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்காகவும் அங்கேதான் உண்மையான சமத்துவம் மின்னி மிளிர முடியும் என்பதை ஆணித்தரமாக அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். இது எப்போது உருவாகும்? அது உருவாக வேண்டுமென்றால் நம்முடைய இதயத்தில் எல்லை கோடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நான் இந்த சாதி, நான் இந்த சமயம், இப்படிப்பட்ட எல்லை கோடுகள் நம்மை மூச்சு திணற வைத்து கொண்டிருக்கின்றன. ரூசோ மிக அழகாக சொல்லுவான். அன்றைய பிரெஞ்சு சமூகத்திற்கு எழுதுகிற பொழுது சொன்னான், மனிதன் பிறக்கிற பொழுது சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் வாழுகிற பொழுது தன்னை பல சங்கிலிகளால் பிணைத்து கொள்ளுகிறான். கடைசியில் மரணம்தான் அவனை விடுவிக்கிறது என்று சொல்லுவார். ஒன்லி டெத் ரிலீசஸ் ஹிம். நீங்களே நம்மளே பார்க்குறோம், ஒரு குழந்தை இந்த மண்ணில் பிறக்குது, உங்களுடைய குடும்பத்தில் கூட பிறக்கலாம். அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். அந்த குழந்தையை பார்க்க போகிற யாருமே, அது மருத்துவமனையிலோ வீட்டில் இருக்கலாம், எந்த சாதி குழந்தை பிறந்திருக்கு, எந்த மதத்து குழந்தை பிறந்திருக்கு, அல்லது எந்த பணக்கார குழந்தைய ஏழை குழந்தை பிறந்துங்கன்னு எல்லாம் கேட்கறது இல்லை, குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்பாங்க. அதுதான் அதனுடைய அடையாளம். அது பூமிக்கு வந்திருக்கிறது. தாகூர் அழகாக சொல்லுவான், அதாவது இறைவன் எல்லா இடமும் இருக்க முடியாது என்பதற்காக தாய்மார்களை படைத்தான். இறைவன் தான் செய்ய வேண்டிய பணியை இந்த பூமியில் தொடர்ந்து செய்வதற்காக குழந்தைகளை உருவாக்குகிறார். அவர்கள் நம் வழியாக வருகிறவர்கள், நமக்கானவர்கள் அல்ல, மானுடத்திற்கு சொந்தமானவர்கள். எனவே அவர்களை அவர்களுடைய பாட்டிலே வளருவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும்.
நம்முடைய புழுத்து போன சிந்தனைகளால் நம்ம அவர்களை சிதறடித்து விடக்கூடாது. மாறாக அவர்கள் இந்த மண்ணை நேசிக்கிறவர்களாக, மானுடத்தை நேசிக்கிறவர்களாக, இறைவனின் பிரதிநிதிகளாக, அவருடைய கால்களாக, கரங்களாக, கண்களாக, இமைகளாக இருந்து செயல்படுவதற்குரிய ஆற்றலை நம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். ஆம் அன்புக்குரியவர்களே, எனவேதான் எல்லை கோடுகள் நாம் உருவாக்கி கொண்டவை. அதை அறுத்தறிகிற சக்தியும், அந்த சங்கிலிகளை அறுத்தறிந்து விட்டு கைவீசி கரம் கோர்த்து நடக்கிற சக்தியும் மானுடத்திற்கு உண்டு. ஆனால் பல நேரங்களில் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை குறைகிற பொழுது இந்த பூமி மானுட இரத்தத்தால், பச்சை இரத்தத்தால் நனைக்கப்படுவதை பார்க்கிறோம். வரலாறு முழுவதும் சமயங்களின் பெயரால், அரசியலின் பெயரால், பொருளாதாரத்திற்காக நடைபெற்ற போர்களினால் ஏராளமான மனித இரத்தம் அநியாயமாக சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் காசாவாக இருக்கலாம், உக்ரைனாக இருக்கலாம், நேற்று வெனிசுவேலாக இருக்கலாம், இந்த பூமி பந்தின் பல பகுதிகளிலும் எதற்காக இந்த இரத்தம் சிந்தப்படுகிறது என்பது தெரியாமலேயே மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிற பொழுது, குழந்தைகள் கொல்லப்படுகிற பொழுது, முதியவர்களுடைய உடல் பீத்தறியப்படுகிற பொழுது நம் முன்னால் எழுகிற ஒரே ஒரு கேள்வி, நான் ஏன் பிறந்தேன்? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அதைத்தான் இந்த விழா நமக்கு ஆணித்தரமாக நம்முடைய இதயத்தில் பதிய வைக்க விரும்புகிறது. என்னை பொறுத்த மட்டில் இந்த பூமிக்கு வந்தவர்கள் எல்லாரும் வரலாற்றில் வரவாக மாற வேண்டும் என்றால் அவர்கள் கண்டிப்பாக தான் வாழுகிற சமூகம் உறவோடும் ஒற்றுமையோடும் மனிதத்தோடும் வாழ்வதற்காக உழைக்கிறவர்கள் மட்டுமே வரவாக இருக்க முடியும். மற்றவர்கள் எல்லாரும் பூமிக்கு செலவாக பிறந்தவர்கள் மட்டும்தான். எனவே எல்லோரையும் நான் மனிதர்களாக பல நேரங்களில் ஏற்றுக்கொள்வது கிடையாது. பிறந்து விட்டதாலேயே மனிதர்களாகிவிட முடியாது. மாறாக தங்களுடைய இதயத்தில் எந்த எல்லை கோடுகளும் இல்லாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு நேசிக்க பழகி கொண்டவர்களைத்தான் நம்மால் மனிதர்கள் என்கிற அடையாளத்தோடு சொல்ல முடியும். ஏனென்றால் படைப்பின் உன்னதம் மனிதன். அன்னை தெரசாவை வாழுகிற பொழுதே சொல்வார்கள், அவள் வாழுகிற பொழுதே பூமியின் தேவதை என்று சொல்வார்கள். காரணம், அவளுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிற ஒரு குஷ்டரோகி, ஒரு தொழுநோயாளி, ஒரு குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்ட குழந்தை, அது எந்த சாதி, எந்த மதம், எந்த இனம், அவற்றையெல்லாம் அவள் பார்த்ததில்லை. எனக்கு முன்னால் கடவுள் இருக்கிறார். இந்த குஷ்டரோகியின் வடிவத்தில், இந்த தொழுநோயாளியின் வடிவத்தில், இந்த குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்ட குழந்தையின் வடிவத்தில், அல்லது அனாதையாக தூரப்போடப்பட்ட ஒரு முதியவரின் வடிவத்தில் நான் கடவுளை பார்க்கிறேன், எனவே அதற்கு பணி செய்கிறேன் என்று சொன்னவள் அவள். அதுதான் இதயத்தில் எல்லைக்கோடுகள் இல்லாத தன்மையை சுட்டி காட்டுவது. எனவே நம்முடைய குடும்பங்களில் நாம் தினந்தோறும் ஒரு முறையாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை தினந்தோறும் ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும். அது நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. எந்த தீமைகளும் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால், ஒற்றுமை நிறைந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால், நாம் இந்தியராக, நாம் கடவுளின் பிள்ளைகளாக இணைந்து எழுகிறோம் என்பதை அது நமக்கு சொல்லித்தர வேண்டும். நான் வாழ்க்கையில் பலருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்பாங்க, எப்போ பாருங்களா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது. நான் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் 1 முதல் 5ஆம் வகுப்பு ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பக்கத்து சீட் கிருஷ்ணன் என்கிற ஒரு சகோதர சமயமான இந்து சமயத்தை சார்ந்த ஒரு நண்பன். அவன் சாதியும் வேற்று, அவன் கிருஷ்ண வகை குறுப்பு சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் அவங்க வீட்டுக்கு அப்போதே கூட்டிகிட்டு போய் அங்கே பூஜை செய்யப்பட்ட அந்த உணவை எனக்கும் கொடுத்து அதில் பங்கேற்க வைத்து, சிறு வயதிலேயே நட்பிற்கும் மனிதத்திற்கும் இடையில் வேறு எந்த அடையாளங்களும் தடையாக நின்றுவிட முடியாது என்பதை எனக்கு உறுதிப்படுத்தியவன் அந்த கிருஷ்ணன்கிற நண்பர். இன்றைக்கும் நாங்கள் உறுதியான உறவிலும் நட்பிலும் இருக்கிறோம். எனக்கு எங்கு சென்றாலும் பார்க்கிறவர்களை ஒரு இந்து சகோதரராக இருந்தால் அவரை கிருஷ்ணராகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அதனால் பழகுவதற்கும் உறவு கொள்வதற்கும் எளிதாக இருக்கிறது. இரண்டாவதாக நான் என்னுடைய தாயை சொல்லுவேன். அவள்தான் ஒரு நாள் வேடிக்கையாக சொல்லும்போது, எங்கள் குளத்தில் குளிச்சுட்டு வரும்போது சொன்னாங்க, மக்களே பார்த்துக்க, ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா ஒன்று செய்யணும், இதயம் ரொம்ப சுருங்கி போச்சுன்னா ரத்த ஓட்டம் குறையும், இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் இதயம் ரொம்ப சுருங்காமல் இருக்கணும்னா இதயத்தை விரிவாக வைத்து கொள்ள வேண்டும், இதயத்துக்குள்ளே நிறைய எல்லை கோடுகள் இல்லாமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி தந்தவள் என்னுடைய தாய். எனவே
எந்த உயரத்தின் எந்த மேடையில் நின்றாலும் என்னுடைய தாயை நினைவு கூறாமல் நான் மடங்கி சென்றதே இல்லை. காரணம், ஒருவேளை அந்த சரியான விதையை என்னுடைய இதயத்திற்குள் அவள் விதைக்காமல் விட்டிருந்தால் நானும் இன்று ஒரு சராசரியாக இருந்திருப்பேனே தவிர ஒரு சமூகத்திற்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு மனிதனாக என்னால் மாறியிருக்க முடியாது. நான் இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்துவிட்டு வந்த பிறகு இங்கே நான் பல பணிகளை முன்னெடுக்கிற பொழுது பல நாட்கள் என்னுடைய ஆசானாக இருந்து என்னை வழிநடத்தியவர் இப்போது மரணப்படுக்கையில் இருக்கிறார், கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்கள். இந்த குமரி மண்ணில் சமூக நல்லிணக்கம் தழைக்க வேண்டும் என்பதற்காக ஆயுள் பூராவும் உழைத்தவர். இது தமிழ்நாடோடு இணைய வேண்டும் என்பதற்காக எல்லை போராட்ட தியாகியாக இருந்தவர். அவர் இறக்கி வைத்த கருத்துக்கள் என்னுடைய இதயத்திற்குள் இன்றைக்கும் ஒரு பசுமை பூங்காவாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஏராளமான மனிதர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர்களால் தான் என்னுடைய வாழ்வு செழுமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு ஒரு வாய்ப்பு பணியாற்ற கிடைத்த பொழுது நான் தென்தாமரை குளத்தில் போகிற பொழுது அங்கே நிறைய குடி பிரச்சனையால் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிற மனிதர்களை, குடும்பங்களை, அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்த பொழுது ஏதாவது செய்ய வேண்டுமே என்று நினைத்த பொழுதுதான் அதற்கு முன்னால் இருந்த சில நண்பர்கள், அதுவும் குறிப்பாக சகோதர சமயமாகிய இந்து சமயத்தை சார்ந்த சாமி தோப்பில் இருந்து அதனுடைய முன்னாள் ஊர் தலைவர் தென்தாமரைக்குளம், அதனுடைய முன்னாள் ஊர் தலைவர் அண்ணன் ஸ்ரீதரன், இவர்கள் எல்லாரும் பலரும் என்னை பார்க்க வந்தார்கள். வந்துவிட்டு இந்த பிரச்சனையை சொன்னார்கள். நம்ம ஏதாவது சேர்ந்து செய்யலாமே என்று சொன்ன பொழுது அதில் உருவான கருதான் குமரி சமூக விடியல் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு. அந்த குமரி சமூக விடியல் இயக்கம் அந்த பகுதியில் இருக்கிற ஏறக்குறைய 17-18 கிராமங்களை உள்ளடக்கிய எல்லா தலைவர்களையும் இளையோரையும் உள்ளடக்கிய அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. 3 நோக்கங்கள். அந்த நோக்கங்கள் கடவுளுக்கு நெருக்கமானவை, சமயங்களுக்கு நெருக்கமானவை என்று சொல்ல மாட்டேன். முதலில் போதையில் இருக்கின்ற குடும்பங்களை, போதைக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்பது. 2வதாக இயற்கை தாயை பாதுகாப்பது. 3வதாக அந்த பகுதியில் 18 கிராமங்களிலும் +2 வரையிலும் ஒரு குடும்பத்திலும் ஒரு குழந்தை கூட ட்ராப் அவுட்டாக இருக்கக்கூடாது. இந்த 3 நோக்கங்களோடு தான் அந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனையோ நல்ல காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். 2 ஏழைகளுக்கு தங்களுடைய சொந்த உழைப்பில் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கையை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். குடிப்பழக்கம் ஓரளவு குறைந்து போய் குடும்பங்களில் நிம்மதி உருவாவதற்கு இந்த குமரி சமூக விடியல் இயக்கம் ஒரு காரணமாக இருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் வாலண்டியராக வந்து குழந்தைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு ஊனமுற்ற ஒரு சிறுவன் அவனுக்கு உதவி கேட்ட பொழுது அவன் சொன்னான், எனக்கு பணமாக தர வேண்டாம், ஒரு 3 சக்கர வாகனம் வாங்கி தாருங்கள், என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னான். 1.25 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணி போட்டாங்க. எல்லாம் சாதாரண மக்கள், எளியவர்கள். எனவே சமயங்களின் எல்லையை கடந்து சகோதரர்களாக இணைந்து வருகிற பொழுது ஒரு சமூகத்திற்குள் ஒளியை பாய்ச்ச முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றைக்கும் குமரி சமூக விடியல் இயக்கம் நின்று கொண்டிருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சி. நாங்கள் திருமணம் செய்ய முடியாது குருக்களாக, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பெயர் சொல்லுகிற ஒரு பிள்ளை. எனவேதான் நாம் எல்லோரும் இணைந்து வருகிற பொழுது இறைவன் மகிழ்கிறார். நாம் பிரிந்து கிடக்கிற பொழுது கண்டிப்பாக எந்த இறைவனும் மகிழ்ச்சி அடைய முடியாது. அது வீணாக இரத்தம் சிந்துதலுக்கும் ஒருவருடைய பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற உயிரை பறிப்பதற்கும் காரணமாக இருக்க முடியுமே தவிர வெறுப்பை ஒரு சமயமும் கற்றுக் கொடுப்பதில்லை. கற்றுக் கொடுப்பவர்கள் சமயவாதிகளாக இருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய அன்னை சொன்னதிலிருந்து நான் கற்றுக்கொண்டதெல்லாம் இதயத்தை விசாலமாக்கி கொள்ளென்றால் ஒரு சமயத்திற்குள் உள் சென்று பாருங்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒவ்வொரு சமயத்தினுடைய வெளிப்புற அடையாளங்கள். நாங்கள் பைபிளை வைத்திருக்கிறோம், இந்து சொந்தங்கள் பகவத்கீதையை வைத்திருக்கிறார்கள், அல்லது இன்னும் வேறு பல புனித நூல்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய சொந்தங்கள் திருக்குரானை வைத்திருக்கிறார்கள். வழிபாட்டு தலங்கள் ஆலயம், கோவில், மசூதி என்று வேறுபடுகிறது. ஆனால் இது வெளிவட்டம். நாம் இன்னும் வெளிவட்டத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறோம். we are on the periphery. வெளியே நிற்கிறோம். சமயத்திற்கு உள்ளால் போய் பாருங்கள். எல்லா சமயங்களும் ஒன்றைத்தான் சொல்லுகின்றன, எல்லோரையும் அன்பு செய்யுங்கள். உங்களுக்கு பிறர் என்ன செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை பிறருக்கு செய்யாதீர்கள். இதில் எல்லா சமயங்களும் ஒன்றுபடுகின்றன.
இங்கே தான் வர வேண்டும். சமயம் இதற்கு நம்மை இழுத்து வர வேண்டும். சமயவாதிகள் இதற்கு அழைத்து வர வேண்டும். மாறாக ஒரு சமயத்தின் பேரால் இன்னொருவரை அடித்து கொள்ளவோ துன்புறுத்தவோ அல்லது அவர்களுடைய அடையாளங்களுக்காக அவர்களை இழித்துரைப்பதற்காகவோ எந்த சமயமும் கற்றுக் கொடுப்பதில்லை. பெரிஃபெரியில் இவையெல்லாம் நமக்கு இவை இருப்பது இதெல்லாம் சட்டம் மாதிரிங்க. இந்த சட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மால் வாழ முடியும். ஆனால் உள்ளாடி இருக்குல்ல அந்த நம்பிக்கை, எல்லோரையும் நேசிப்பது, பிறருக்கு பணிவிடை செய்வது, நான் பிறர் எனக்கு ஒரு துன்பம் விளைவித்த கூடாது என்று நான் நம்புவது போல நானும் பிறருக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. இவையெல்லாம் என்னுடைய தோல் மாதிரி. இந்த தோலை கிழிச்சிட்டிங்கன்னா வாழ முடியாது. பட் சட்டையை கிழிச்சா வேறொரு சட்டையை வாங்கி போட்டுக்கலாம். எனவே தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கொடை. இதை சரியாக உணர்ந்து கொண்ட அன்பு தந்தை பேட்ரிக் அவர்கள், அண்ணன் ஜேம்ஸ் ஆர் டேனியல் போன்றவர்கள், இவர்கள் எல்லாரும் இணைந்து மானுடத்தை இன்னும் ஒருபடி மேலே தூக்கி வைப்பதற்காக இந்த நல்லிணக்க வேலையை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்லிணக்கம்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பானது. இந்த நல்லிணக்கம்தான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது. எனவே நாம் எல்லோரும் பிறந்திருக்கிறோம், இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறோம். போகிற பொழுது இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக செல்ல நாம் ஆசைப்பட்டோம் என்றால் இந்த கன்னியாகுமரி என்கிற இந்த மண் நம்முடைய வாழ்வையும் ஒரு வரலாறாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக சமய வேறுபாடுகளை கடந்து அது சமூகத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு கருவியாக மாற்றுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் முன்னெடுப்பதில்தான். ஏனென்றால் பசி பொதுவானது, தாகம் பொதுவானது, ஆடையின்மை பொதுவானது, வேலையின்மை பொதுவானது, கல்வியின்மை பொதுவானது, காற்று மாசுபடுவது என்பது பொதுவானது, நிலம் மலடாகி போனது என்பது பொதுவானது. இவை எல்லாவற்றையும் மீட்பதற்காக நாம் இணைந்த கரங்களோடு முன்வருகிற பொழுதுதான் அது சாத்தியமாகும். அதற்கு இந்த சமயங்கள் நமக்கு ஒரு உறுதிப்பாட்டை, ஒரு நிலைப்பாட்டை நம்முடைய இதயத்திற்குள் உருவாக்குவதாக இருக்க வேண்டும். மாறாக அவை ஒருபொழுதும் பிரிவினைக்கு இழுத்து சென்று விடக்கூடாது. கடைசியாக என்னுடைய நெஞ்சம் கவர்ந்த அன்பு கவிஞர் அழகாக சொல்வார் அப்துல் ரஹ்மான். சமயங்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவற்றை செங்கற்களுக்கு அவர் ஒப்புமைப்படுத்தி சொல்லுவார். கடவுள் மேலே இருந்து வருத்தப்பட்டாராம், இந்த மனிதர்களிடம் செங்கற்களை கொடுத்து பாலங்களை கட்டுங்கள் என்று சொன்னால் இவர்கள் சுவர்களை அல்லவா எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் ஸ்மூத்தாக பயணம் செய்வதற்கு பாலங்களை கட்டுங்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒருவரை ஒருவர் மறைப்பதற்கு சுவர்களை அல்லவா எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இறந்து போன அந்த கவிஞனுக்கு அஞ்சலியாக நான் சொல்லுகிறேன், நாங்கள் சுவர்களை தகர்த்து பாலங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்புரை என்றால் அது ஒரு சிறப்பான உரையாக இருக்க வேண்டும். நீங்கள் கூறிய கருத்துக்களில் கருத்துக்களை சிறப்பானது என்று சொல்வதா, நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்திலிருந்து செயல்படுகின்ற செயல்பாடுகளை சிறப்பு என்று சொல்வதா? சிறப்பு என்றால் மிகவும் சிறப்பு. இந்த சபைக்கு நீங்கள் வருகை தந்தது எங்களுக்கு சிறப்பு. மிகவும் நன்றி தங்களுக்கு. தோவாளை ஒன்றிய திருவருள் பேரவை மிகவும் அபரிதமான வளர்ச்சியை உங்கள் சந்திப்பின் வாயிலாக பெறும் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு அங்கே எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு ஐயாவளியினுடைய பாடகர் மரியாதைக்குரிய டி லட்சுமண பெருமாள் அவர்களை இங்கே அழைக்கின்றேன். மும்மதமும் நம் மதமே எனும் ஒற்றுமை உணர்வோடு இங்கே வீற்றிருக்கும் அவையோர்க்கும், எம்மதமும் சம்மதமே என்று ஏற்றுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை என்னென்னும் உரித்தாக என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அடியேன் ஐயா வைகுண்டர் அருளிசை கச்சேரி என்கின்ற ஒரு கச்சேரியை நிகழ்த்தி வருகிறேன். அன்புப்பதி, அழகுப்பதி, அன்ன தர்மம் நடக்கும்பதி, தர்மப்பதி, தலைமைப்பதி, ஐம்பதியின் முதன்மைப்பதி எனும் பேரும் புகழோடும் இருக்கின்ற சுவாமிதோப்பிலே இருக்கின்ற தலைமைப்பதியிலே தினந்தோறும் ஒரு நேரம் அன்ன தர்மமும்
வெள்ளி அன்று 2 நேரம் அன்னதர்மமும், ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக முதல் ஞாயிற்றுக்கிழமை 3 வேளை அன்னதர்மமும் நடக்கின்ற அந்த அன்னதர்மத்தினுடைய பந்தி நடத்தும் பொறுப்பாளராக பதவி ஏற்றுக்கொண்டு அடியேன் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலே ஒன்றே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். யான் அடியேன் படித்த கற்ற சங்க நூல்களிலே இருந்து ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம், அதாவது தோவாளை வழியாக ஒரு ஆறு செல்லுகிறது, வெள்ளமடம் வழியாக ஒரு ஆறு செல்லுகிறது, ஒழுகினேசேரி அருவியாக ஒரு ஆறு செல்லுகிறது. 3ம் வெவ்வேறு ஊர்களிலே சென்றாலும் அவை அனைத்தும் ஒரு இடத்திலே தான் போய் சமுத்திரம் என்கின்ற ஒரே இடத்தில் கலக்கிறது. அதுபோல மும்மதத்தினுடைய போதனைகள், வழிபாடுகள், கருத்துக்கள், பிரார்த்தனைகள் அனைத்தும் இறைவன் என்கின்ற ஒரே இடத்திலே தான் சங்கமமாகின்ற என்பதை நாம் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அனைத்து சமயங்களும் அன்பு என்கின்ற ஒரு வட்டத்துக்குள் தான் பிரவேசிக்கின்றது. அதைத்தான் வைகுண்டர் அழகாக சொல்லுவார். அன்பு, பொறுமை, தர்மம், இந்த 3ஐயும் நம் வாழ்விலே கடைபிடித்தால் நாம் வாழ்விலே வெற்றி அடைவோம். இதைத்தான் இஸ்லாமிய மதமும் சொல்லுகிறது, கிறிஸ்தவ மதமும் சொல்லுகிறது. அன்பைத்தான் பெரிதாக, அன்பே கடவுள், அன்பே இறைவன், அன்பே ஐயா, இப்படித்தான் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே அன்பு மிகுந்த மக்களே, உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லோரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், ஒரே மதத்தை சார்ந்தவர்கள், ஒரே நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நாம் உள்ளத்திலும் அன்பு என்கின்ற ஒரே இடத்தில்தான் பிரவேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கச்சேரி நடத்தி வருகின்ற ஒரு காரணத்தால் ஒரு பாடலையும் உங்கள் முன்னால் பாடி விடைபெறலாம் என்று ஆசைப்படுகிறேன். சுவாமி தோப்பினிலே தலைமை பதியினிலே அரசாட்சி புரிந்து அருளாசி பொழிந்து ஒளிதந்து இருள் நீக்கி அருள் வழங்கும் எங்கள் ஐயாவே வைகுண்டமே. பொறுமையாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான பாடலை பாடிய மரியாதைக்குரிய லட்சுமண பெருமாள் அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது இங்கே இந்த சபையின் சார்பாக இந்த மதநல்லிணக்க விழாவினை சிறப்பாக பல ஆண்டுகள் நடத்தி கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் நமக்கு இந்த சபைக்கு ஒரு இமாம் அவர்கள் வருகை தந்திருப்பது மிகவும் சிறப்பான மகிழ்வான ஒன்று. அதுவும் மாலிக் தினார் மசூதியினுடைய இமாம் அவர்கள் இங்கே வந்து வருகை தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கோட்டார் பகுதியிலே அந்த பள்ளியானது அமைந்திருக்கிறது. அவர்கள் இந்த மத நல்லிணக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய முகமது ரஃபீக் அவர்களை நமது இந்த சபைக்கு ஒரு வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோவாளை ஒன்றிய திருவருட்பேரவை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மத நல்லிணக்க நிகழ்வில் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதநேயத்தையும் மனிதத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மற்றும் விழாக்குழுவினர், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற சிறந்த ஆளுமைகள், வருகை தந்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் இரவு நேர வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி சில செய்திகளை பதிவு செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய ஃபாதர் அவர்கள் மனிதத்தை அல்லது மனிதனை வேறுபடுத்துகிற பிரிவினை உருவாக்குகிற மனிதநேயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற சில காரணிகளை சொன்னார்கள்.
அதில் மதம், இனம், மொழி போன்றவைகளும் அதில் ஒரு முக்கிய காரணமாக எடுத்து கூறினார்கள். மனிதத்தை சிதைப்பதற்கானதல்ல மதம் என்பது, மனிதநேயத்தை வளர்ப்பதற்கானது என்பதை மிக அழகாக வலியுறுத்தி கூறினார்கள். நம்முடைய தேசத்தினுடைய தனிச்சிறப்பே யூனிட்டி இன் டைவர்சிட்டி. செக்யுலரிசம் கடைபிடிக்கப்படுகிற ஒரு சிறந்த நாட்டில் நாம் எல்லோரும் அங்கம் வகித்து கொண்டிருக்கிறோம். இது உலகில் பல நாடுகள் இருந்தாலும் இந்தியாவை பெருமையோடு சுட்டிக்காட்டுகிற ஒரு விஷயம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான். எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்கிற நல்லெண்ணம் மனிதர்களுக்குள் உருவாக வேண்டும். இதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது. திருமூலர் பாடிய பாடலில் கூட திருமந்திர நூலில் குறிப்பிடுகிறார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதாக. கடவுள் ஒன்றுதான் என்ற சிந்தனையைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கிறது. அதையும் ஃபாதர் அவர்கள் மிகவும் அழகாக வலியுறுத்தி சொன்னார்கள். வேதத்தினுடைய வரிகளை கோட்பட்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் நம்பக்கூடிய யஜூர் வேதத்தில் கூட நத்தஸ்ய பிரதம அஸ்தி யஸ்ய நாம மகத்யச என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யஜூர் வேதத்தினுடைய 32வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கடவுள் ஒன்றுதான், அவர்களுக்கு கடவுளுக்கு எந்த விதமான ஈடும் இணையும் நிகரும் இல்லை, ஒரே கடவுள் என்ற செய்தியை இக்கம் எவ்விடத்தியம் என்று சந்தோக்கியா உபநிதத்திலும் நாம் பார்க்க முடியும். 6வது அத்தியாயத்தினுடைய 2, 1 ஆகிய செய்திகளில் இந்த உண்மையை நாம் பார்க்கலாம். அதேபோல் பாசத்திற்குரிய கிறிஸ்தவ மத அன்பர்கள் நம்பக்கூடிய வேதங்களிலும் கூட ஒரே இறைவன் என்ற செய்தியை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு மத ஆசிரியர் சொரிபன் என்பவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்கிறார், எல்லா கட்டளைகளிலும் முதன்மையானது எது என்று கேட்கிற போது இயேசு கிறிஸ்து அதற்கு அழகாக பதில் சொல்லுகிற போது, இஸ்ரேலே கேளும், நம்முடைய இறைவன் ஒரே ஒருவர்தான். எல்லோருடைய இறைவனும் ஒரே ஒருவன் என்ற சிந்தனை மதங்களில் மிக அழுத்தம் திருத்தமாக பதியப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்பதற்காக சொல்லுகிறேன். திருமறையிலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள்தான். ஒருவரே தேவன், ஒன்றே குலம், ஒருவரே தேவன் என்பதை இன்னும் அழுத்தமாக நாம் புரிந்து கொள்ளுகிற வகையில் மதங்கள் எல்லாம் சொல்வது, நாம் எல்லோருமே ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எல்லோரும் இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் எல்லோருடைய தந்தையும் ஒரே ஒருவர்தான். இன்ன இலாஹக்கும் வாஹித், உங்கள் எல்லோருடைய கடவுளும் ஒரே ஒருவர்தான். லா ஃபضل لعربي على العجمي, எந்த அரேபியர்களுக்கும் அரேபியர் அல்லாதவர்களை விட எந்த தனிச்சிறப்பும் இல்லை. வலா லி அஹ்மர் அலல் அஸ்வத் வலல் அஸ்வத் அலல் அஹ்மர், வெள்ளையருக்கு கருப்பரை விடவோ கருப்பருக்கு வெள்ளையரை விடவோ எந்த நிறத்தின் பேரில் எந்த வேற்றுமையும் இல்லை, மொழியின் பேரில் எந்த வேற்றுமையும் இல்லை. இன்ன அஃலலக்கும் அத்தகாக்கும் வ இன்ன அக்கரமக்கும் அத்தகாக்கும், உங்களில் நற்பண்புடன் கூடி நல்லொழுக்கத்தோடு வாழுகிறவரே உங்களில் மேலானவர், சிறந்தவர் என்ற உண்மையை தன்னுடைய இறுதி உரையில் சமூகத்திற்கு ஆழமாக சொன்னவர்கள் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதுபோன்ற யதார்த்தங்களை, அடிப்படைகளை மனித சமூகம் புரிந்து கொண்டால் மதத்தை காரணம் காட்டி கடவுளின் பெயரை சொல்லி மனிதர்களுக்கு மத்தியில் வேற்றுமையும் மனிதர்களுக்கு மத்தியில் பகை உணர்வுகளையும் ஏற்படுத்துவதற்கு மனிதன் முன் வருவதில்லை. எனவே அதை
வலியுறுத்துகிற ஒரு சிறந்த ஏற்பாடாக இந்நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்திய திருநாட்டில் அதிகம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் திருவருட்பேரவை அங்கங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பகைமை உணர்வு நமக்கு வேண்டாம். நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகள் நிறைய நடைபெற வேண்டும் என்று இங்கே ஒரு சிறந்த ஒரு உரையை ஆற்றிய மாலிக் தினார் பள்ளியினுடைய இமாம் அவர்களுக்கு நாம் சபை சார்பாகவும் அனைவரது சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நமது திருவருள் பேரவை மாவட்டம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நமது மரியாதைக்குரிய பேராசிரியர் டாக்டர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் அவர்களை தான் சாரும். சிறந்த ஒரு இந்த சபையில் சிறந்த ஒரு உரையை ஆற்றுவதற்காக பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, இப்போ 2 தடவை நீங்கள் கைதட்டணும். கைதட்டுவீங்களா? ஏன் தெரியுமா? உங்களை பார்த்தா கொஞ்சம் தூங்குறது மாதிரி இருக்கு, அதனால் முழிப்புக்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? கைதட்டணும். அருட்தந்தை ஜஸ்டிஸ் காலம் தொட்டு இன்று வரை, அருட்தந்தை பேட்ரிக் காலம் வரை உங்களுடைய திருவிழாவிலே ஒரு நாளை நீங்கள் எடுத்து அந்த நாளை சமூக சமய நாளாக மிகச்சிறப்பாக கொண்டாடி இந்த பகுதியிலே ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நல்ல சமாரியன் அவையா மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை தெரிவிக்கணுமா தெரிவிக்காண்டாமா? அது மட்டும் அல்ல, கிறிஸ்மஸ் தோறும் அருட்தந்தையினுடைய தலைமையிலே தோவாளை ஊராட்சி கிளை ஒன்றியர்கள் ஒன்று சேர்ந்து எங்கெல்லாம் நோயுற்ற மக்கள் இருக்கிறார்களோ, ஒதுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவர்களோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு ஒரு நல்ல கேக்கும் கையில் கொடுத்து எவ்வளோ அருமையான ஒரு அனுபவம் அதை செய்து வருகிறார்கள். இந்த ஆண்டும் செய்தார்கள். அதற்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணுமா தெரிவிக்காண்டாமா? நல்லது. இப்போ நான் சொல்லாமலே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுபோல தோவாளை ஊராட்சி ஒன்றிய கிளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரே வார்த்தை அவர்களுடைய வாயிலே வருவது சமூக சமய நல்லிணக்கம், நல்லிணக்கம், நல்லிணக்கம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ட்ரூத் கேன் பேர் எனி அமௌண்ட் ஆஃப் ரெபிட்டிஷன். உண்மையை எத்தனை முறையும் நீங்கள் திரும்ப 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 சொல்லலாம். எத்தனை முறை நீங்கள் திரும்ப சொன்னாலும் உண்மை உண்மைதான். அப்படிதானே? அது மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் வெறும் கூட்டம் இல்லை, கூட்டம் முடிஞ்சதும் இப்போ அன்பான இந்த சபையின் மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், இயேசுவானவர் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? நல்ல கூட்டம் நடத்துவார், பிரமாதமாக கூட்டம் நடத்துவார். அந்த கூட்டம் முடிஞ்சு உங்களை பார்த்து என்ன செய்வார்? பரிதவிப்பார். பாவம் 6 மணிக்கே வந்தாங்க, மணி 9:10 ஆச்சு, இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து விடுவோம். அப்படி தானே? இயேசுவானவர் என்ன போட்டார்? சாப்பாடு போட்டார். 5000 பேருக்கு போட்டார். 5000 பேருக்கா போட்டார்? ஆண்கள் மட்டும் 5000 இருந்தாங்க. அப்போ 25000 பேர் இருந்திருப்பாங்க. அடுத்ததில் ஆண்கள் மட்டும் 4000 பேர் இருந்தார்கள். அது மாதிரி 7 மணி முதல் 9 மணி வரை கூட்டத்தை நடத்தி பிரிந்து செல்கின்ற பொழுது இவ்வளவு நேரம் செவிக்கு கேட்டீர்கள், இன்னும் வயிற்றுக்கும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று அழகான இந்த கூட்டத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்துகிறவர்களை வாழ்த்தணுமா பாராட்டணுமா? கண்டிப்பாக வாழ்த்தணும் இல்லையா? பாராட்டணும் இல்லையா? உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ 3 கேள்வி, அதோடு நான் முடிச்சிருவேன். கேள்வி நம்பர் 1, கேள்வி எண் 1, உங்களுக்கு அமைதி வேண்டுமா அடிதடி வேண்டுமா? என்ன அமைதியா? சரி. 2வது கேள்வி, உங்களுக்கு அன்பு வேண்டுமா வெறுப்பு வேண்டுமா? அன்பா? நான் கேட்ட பதில் யாருமே சரியா சொல்லலையே. சரி, நீ 3வது கேள்வி, உங்களுக்கு ஒற்றுமை வேண்டுமா ஒற்றுமையின்மை வேண்டுமா? குழப்பம்தான். சரி, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இவ்வளவு வேணும்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த நாட்டில் அமைதி இல்லாமல் அடிதடி நடத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டத்துக்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒற்றுமையை குலைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் வராங்க இல்லையா? ஏதாவது செஞ்சீங்களா? அன்பு இல்லாம வெறுப்பையே விதைத்துக் கொண்டிருக்கிறார்களே. கிறிஸ்துமஸ் அன்றும் வெறுப்பை விதைத்தார்கள். சில மக்களை குறிவைத்து தாக்கினார்கள். நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க? சரி, இப்ப என்ன செய்யணும்னு நான் சொல்லி முடிச்சிருக்கேன். சரிதானே? பாரதியார் ஒரு பாட்டு எழுதினார், எங்கள் வீட்டு பூனை குட்டி போட்டது. பாரதியார் வீட்டு பூனை இல்லை, எல்லா வீட்டு பூனையும் குட்டி போட்டோம். உங்கள் வீட்டில் பூனை என்ன குட்டி போடாமல்
குட்டி தானே போடும். எங்கள் வீட்டு பூனை குட்டி போட்டது. ஒன்றின் நிறம் கருப்பு. ஒன்றுக்கு நிறம் என்னது? அடுத்தத நிறம் செவலை. எல்லாம் செவலை நிறம் தெரியும் இல்லையா? அடுத்தத நிறம் வெள்ளை. அப்ப கருப்பும் இருக்கு, செவலையும் இருக்கு, வெள்ளை இருக்கு. ஆனால் இவை யாவும் ஒரே தாய் போட்ட பிள்ளைகள். இதெல்லாம் என்னது? ஒரே தாய் போட்ட பிள்ளைகள். இன்று இந்த நாட்டிலே எதை நாம் கண்டாலும் ஒரே தாய் போட்ட பிள்ளைகள். ஆனால் இந்த பிள்ளைகள் தான் என்ன செய்யாங்க? நீங்கள் எல்லாரும் ஒற்றுமை வேணுங்கிறீங்க, அவங்க ஒற்றுமை வேண்டாம். நீங்கள் எல்லாரும் அன்பு வேணும்னு சொல்லுவீங்க, அன்பு வேண்டாம். நீங்கள் எல்லோரும் அமைதி வேண்டும் என்கிறீர்கள், அமைதி வேண்டாம். இப்போ பாரதியார் பார்க்குறாரு, உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்லை, எந்த பயனும் இல்லை வளர்ந்தவர்களிடம் சொல்லி. எனவே அவர் குழந்தையை கூப்பிடுகிறார். குழந்தைகள் தான் எல்லாம் செய்வாங்க. இயேசுநாதர் கடைசியில் என்ன சொன்னார்? ஒரு குழந்தையை அழைத்தார். இந்த குழந்தையை போல் நீங்கள் மாறவில்லை என்றால் விண்ணரசுக்குள் செல்ல மாட்டீர்கள். அங்கே செல்லணுமா? நீங்கள் குழந்தையை போல மனதுள்ளவர்களாக இருங்கள். அதனால் குழந்தையை கூப்பிட்டாரு பாரதியார். குழந்தைக்கு ஒரு பாட்டு படித்து தந்தார். அந்த பாட்டை மட்டும் நான் உங்களுக்கு படித்து தந்து நிறைவு செய்திருவேன். ஆனால் அந்த பாட்டில் பாரதியார் சொல்லுவது மாதிரி நம்ம எல்லாரும் செய்யணும். இப்போ பாரதியாருக்கு நாம் எல்லோரும் குழந்தைகள் தான். பாரதியாருக்கு நாம் எல்லோரும் என்ன? குழந்தைகள். நான் தொடங்குவேன், நீங்கள் முடிப்பீங்களா? பாரதியார் பாட்டு தெரியுமா? நல்லா தெரியுமா எல்லாருக்கும்? பார்ப்போம். நான் தொடங்குறேன். பாதகம் செய்பவரை கண்டால், அதை ஏன் சார் இங்கே கேட்குறீங்க? பாரதியார் பாட்டு படிக்க நாங்கள் வந்தோம் திருவிழாக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா. பாதகம் செய்பவர்களை கண்டால், இந்த அமைதிக்கு குந்தக விளைவிப்பலை கண்டால் பயம் கொள்ளாதேயுங்கள். துணிந்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். ஏன் என்று கேளுங்கள். உங்கள் பக்கத்தில் நீதி இருக்கிறது, அறம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா. அடுத்த வரியாவது சொல்லுங்க. சின்ன குழந்தைக்கு கத்தி எடுக்க தெரியாது, வெற்றுவா எடுக்க தெரியாது, துப்பாக்கி எடுக்க தெரியாது, தெரியுமா? தோட்டா வச்சு தொட தெரியுமா? அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஒன்று தெரியும், தலையை வச்சு இடிக்க தெரியும், அவ்வளவுதானே. கையை வச்சு குத்த தெரியும். அதனால பாரதியார் பாடினார், பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா. உங்களுடைய பகுதியிலே யாராவது இந்த அமைதிக்கு குந்தகம் விளைவித்தா ஒரு வார்த்தை, அவ்வளவு மட்டும் நீங்கள் செய்தால். இந்த பொம்பளைங்க செய்தால் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஆம்பளைங்க செய்யப்படாது. யார் செய்யணும்? நீங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா. இப்போ பட்டுக்கோட்டைன்னு ஒருத்தன் வந்தான். அவன் பார்த்தான், எத்தனை தான் திருவருள் பேரவை கூட்டம் நடத்தினாலும், எத்தனை தான் பேசினாலும், எவ்வளவுதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7லேருந்து 9 வரை கூட்டம் நடத்தி நல்ல இட்லியும் சட்னியும் சாம்பார் கொடுத்து விட்டாலும் என்ன நடக்கும்? எல்லாம் இட்லி சாப்பிட்டவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு பாட்டு சொல்லி நான் முடிச்சிட்டா, அந்த பாட்டை மறந்துடாதுங்க. பாரதியார் பாட்டு சொன்னேன், பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா. நம்ம பாராம சொல்லுவாங்க. வெரி குட், நல்ல மாணவி, 100க்கு 150 மார்க் தாரேன். மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் காரி. அதாவது இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கின்ற பொழுது இந்த அநியாயங்களுக்கு எதிர்த்த குரல் நம்மிடம் கேட்க வேண்டும். நான் முதல்ல சொன்னேன் அமைதி, அடுத்தது சொன்னேன் அன்பு, அடுத்தது சொன்னேன் ஒற்றுமை. அமைதி, அன்பு, ஒற்றுமையை விதைப்பதற்கு தான் திருவருள் பேரவை. ஆனால் இந்த அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் இங்கு உருக்குலைகிறதோ அதற்கு எதிராக குரல் கொடுப்பதும் திருவருள் பேரவை தான். இந்த நாட்டிலே அமைதியை நிலைநாட்ட வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அரசனுடைய கடமை அது. அரசனுடைய முக்கியமான கடமை சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது. நீங்களும் நானும் சட்டம் ஒழுங்கை உங்களுடைய கையிலே எடுக்க முடியாது. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கென்று காவல்துறை இருக்கிறது, அரசு இருக்கிறது, உள்துறை இருக்கிறது, அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள். அதற்குத்தான் ஒரு அரசை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடுகிறீர்கள். ஆனால் அந்த அரசு இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஏன் என்று கேட்க வேண்டும். நீங்கள் செய்வது தவறு என்று சொல்ல வேண்டும். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட வேண்டும், உரிய தண்டனைகள் பெற்றுத்தர வேண்டும். இதை செய்வதற்கு ஒரு அரசு மறுத்தால் அந்த நாட்டிலே அரசு இருக்காது. பாரதி அழகாக சொன்னால், பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். பேய்கள் அரசாண்டால் இந்த நாட்டிலே சாத்திரங்கள். உங்க பைபிள் ஒரு சாத்திரம், குரான் ஒரு சாத்திரம், திருமந்திரம் ஒரு சாத்திரம், இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு ஒரு சாத்திரம். இவைகள் எல்லாம் சாத்திரம். பிணம் தின்னும் இந்த சாத்திரங்கள், இந்த சாத்திரங்கள் எல்லாம் செயலிழந்து போகும். இவைகள் எப்பொழுது செயல் பெற்றதாக மாறும் என்றால், நீங்களும் நானும் செயல் பெற்றவர்களாக இந்த மண்ணிலே வருகின்ற பொழுது சாத்திரங்கள் உயிர் பெறும், மக்கள் உயிர் பெறுவார்கள். உங்கள் வாயிலாக நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொள்கிறோம். பேரவையின் சார்பில் அறிக்கை கொடுத்தோம்.
அது எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த விழாவாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் நடத்துவதற்கு அடிப்படை உரிமை உங்களுக்கு இருக்கிறது. அதிலே குறுக்கிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி குறுக்கிடுவதானால் அவர்கள் மீது சட்டம் பாய வேண்டும். அதை செய்ய வேண்டியது இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சருடைய பொறுப்பு, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சருடைய பொறுப்பு, மாநிலங்களுடைய முதலமைச்சருடைய பொறுப்பு, மாநிலங்களுடைய உள்துறை அமைச்சருடைய பொறுப்பு. அவர்கள் தங்களுடைய பொறுப்பிலே தவறுகிறார்கள் என்றால் அதை சுட்டி காட்டுகின்ற பொறுப்பும் திருவருள் பேரவைக்கு இருக்கிறது. கிளாஸில் ஒரு பய ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான், எல்லாரையும் அடிப்பான். அந்த வாத்தியார் என்ன செய்வார் சொல்லுங்க நீங்க? முதல்ல கூப்பிடுவார், டை அமைதியாக உட்காரு. ரெண்டாவது என்ன செய்வார் துரைபாண்டியன் சொல்லுங்க? தலையில் ஒரு குட்டு கொடுப்பார். மூணாவது என்ன செய்வார்? 2 அடி கொடுப்பார். நாலாவது என்ன செய்வார்? ஹெட் மாஸ்டர்கிட்ட கூட்டு போவார். அஞ்சாவது என்ன செய்வார்? டிசியை கிழிச்சு கையில் கொடுப்பார். ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் ஒழுங்கு கடைபிடிப்பதற்கு இத்தனை நடவடிக்கைகள் எடுக்கிறார் என்றால் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர், இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், இந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கின்ற கருவிகளை கையிலே வைத்திருப்போர் செயல்பட வேண்டாமா? செயல்பட வேண்டும். அதுதான் பாரதி சொன்னார், இவர்கள் செயல்பட மாட்டார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் என்ன செய், சும்மா இருக்காத, மோதி விதித்து விடுப்பாப்பா. ஆனால் இப்போ பட்டுக்கோட்டை பார்க்குறேன், இது என்ன சொன்னாலும் உங்கள் மண்டையில் ஏறாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகாக சொன்னார், என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் கடவுள் இருக்குன்னு நம்புறீங்க இல்லையா? எல்லாரும் கோயிலுக்கு போகிறீங்க இல்லையா? கோயிலுக்கு போகாத நாளே கிடையாது, எந்த கோயிலாக இருக்கட்டும். ஒரு கருங்கல்ல தூக்கி நீங்கள் தண்ணியில் போடுங்க, 50 ஆண்டுகள் இந்த கருங்கல் தண்ணியில் கிடந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போகுமா? நீங்கள் எல்லாம் யாரு? நீங்கள் இல்லை, நாம் எல்லாம் யாரு? கருங்கல். எவ்வளவுதான் சொன்னாலும் அதுதான் பாரதி வருத்தத்தோடு பாடினான். பட்டுக்கோட்டை இன்னமும் வருத்தத்தோடு பாடுகிறான். கருங்கல்லாக உள்ளே கிடக்கிறீர்களே, கருங்கல்லாக இராதீர்கள். ஒரு சின்ன ஸ்பாஞ்ச், ஒரு பஞ்சை எடுத்து அந்த தண்ணியில் போடுங்க, அப்படியே அவ்வளோத்தையும் பிடிச்சிக்கும். அதான் இயேசுநாதர் சொன்னார், பஞ்சை போல குழந்தைகளை போல மாறுங்கள். தந்தையே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், ஞானிகளுக்கெல்லாம் இதை மறைத்து இந்த குழந்தைகளுக்கு, இந்த பஞ்சுகளுக்கு நீர் கொடுத்தீர், கருங்கல்களுக்கு அல்ல. அதுதான் வடிமுட்டை வருத்தத்தோடு பாடினா. பட்டுக்கோட்டைக்கு பாட்டை சொல்லி முடிச்சிருக்கேன். போச்சமயத்தில் இந்த பட்டுக்கோட்டை பாட்டையை சொல்லிட்டே போங்க. எதிரில் ஒரு மோட்டார் வந்து உங்கள் மேலே இடித்தாலும் பரவாயில்ல, இந்த பாட்டை சொல்லுங்க. சொல்லுவீங்களா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுவீங்களா? இட்லி சாப்பிட வச்ச மயத்தில் வாயை இவ்வளவு திறந்து இட்லியை உள்ள போட்டிங்களோ அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ சொல்லுகிறேன், சித்தர்களும் யோகிகளும் சிந்தனை நல் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க, எல்லாம் தான் கேட்டீங்க. எப்படி தெரியுமா முடிக்க போகிறான் பாருங்க. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனை நல் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க. அவன் எப்படி முடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனை நல் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க, எல்லாம் தான் கேட்டீங்க. 8 மணிலேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த காதில் கேட்டு எல்லாம் இங்கே போகுது. என்ன பண்ணி கிழிச்சிங்க? அப்படி அவர் கேட்காமல் இருப்பதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். எங்கெங்கெல்லாம் அநியாயத்தின் குரல் ஒலிக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரல் ஒலிக்கிறதோ, அவர்களோடு நாம் இணைந்து நின்று இப்படிப்பட்ட அடாவடி அராஜக செயல்களுக்கு எதிராக நம்முடைய குயர் உயர வேண்டும். அந்த குரலை உயர்த்துவதற்கான அவைதான் திருவருள் பேரவை. அங்கே பார்த்துட்டு நீங்கள் ஒதுங்கி போனால் இந்த நாட்டில் அமைதி வராது. அதற்காக அவர்கள் கையிலே கம்பையும் கத்தியையும் எடுக்கிறார்கள் என்றால் நாம் கையிலே ஒன்றை எடுக்கிறோம், அன்பை. நாம் கையிலே ஒன்றை எடுக்கிறோம், ஒற்றுமையை. நாம் கையிலே ஒன்றை எடுக்கிறோம், அமைதி. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய போர் தளவாடம், பெரிய போர்க்கருவி. இந்த கருவியோடு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். இந்த மண்ணிலே எல்லா மக்களையும் ஒன்றிணையுங்கள். என்னதான் நீங்கள் நடத்தினாலும் நான் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவன், என்னதான் நீங்கள் வெறித்தனமாடினாலும் இந்த மண் என்றும் அமைதி மண். இந்த மண்ணில் இருந்து அமைதியை யாராலும் மாற்ற முடியாது. இந்த மண் என்றும் சமய சார்பற்ற மண். இந்த மண் என்றும் எல்லா சமய மக்களும் ஒற்றுமையாக வாழுகின்ற மண். எந்த பூச்சாண்டி நீங்கள் காட்டினாலும் இந்த மண்ணில் இந்த ஒற்றுமையை, இந்த மண்ணில் இந்த அமைதியை, இந்த மண்ணில் இந்த அமைதியை நீங்கள் சீரழிக்கவே முடியாது, சிதைக்கவே முடியாது. அந்த ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. காரணம், இந்த ஒற்றுமைக்காக, இந்த ஒருமைப்பாட்டுக்காக, இந்த அமைதிக்காக, இந்த அன்புக்காக 40 ஆண்டு காலம் இந்த விடுதலை போரை ஏற்றிய ஒருவன்
துப்பாக்கி கூட்டுகளுக்கு பலியாகி இறந்தான். அவனுடைய பெயர் தான் இந்த நாட்டு தந்தை காந்தி. நாளை முதல் அவர் நாட்டு தந்தையாக இருப்பாரான்னு நமக்கு தெரியாத அந்த அளவிற்கு நாட்டு தந்தையாக மாற்றுகின்ற பொழுதும் உங்களுடைய குரல் எழ வேண்டும். நீங்கள் அதை செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவையின் சார்பாக எங்களுடைய அன்பு வேண்டுகோள். அந்த பாட்டை மட்டும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். சரிதானா? எல்லாம் வீட்டுக்கு போச்சு சொல்லிட்டு போவீங்களா? காந்தியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 40 ஆண்டு கால விடுதலை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையாக இந்த நாட்டுக்கு கிடைத்த அரசமைப்பை வைத்துக் கொள்ளுங்கள். சமய சார்பின்மையை நினைவில் வையுங்கள். புளூரலிசம், பன்மைத்தன்மையை நினைவில் வையுங்கள். வேற்றுமையில் ஒற்றுமையை நினைவில் வையுங்கள். என்றுமே இந்த மண் அமைதியின் மண்ணாக இருக்கும். என்றுமே இந்த மண் சமய சார்பின் மண்ணாக இருக்கும். ஆனால் கேட்டவர்களாக இல்லாமல் கேட்டதை இப்போ நான் திருவிவிலியம் கேட்கிறேன். கேட்டவர்களாக இல்லாமல் கேட்டதை செயல்படுத்துபவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் செல்லுங்கள். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனை நல் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க. என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு பவன் கேட்காண்டா. நாங்கள் அதன் அடியொற்றி நடந்து இந்த மண்ணிலே அமைதி ஏற்படுத்துவதற்கு எங்களுடைய ஒருமித்த ஒற்றுமையின் குரலை நாங்கள் ஓங்கி ஒலிப்போம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்கின்ற ஒற்றுமைக்காக, அன்புக்காக, அருளுக்காக, அமைதிக்காக ஓங்கி ஒலிக்கின்ற ஒரு குரலாக அமையட்டும். கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவையின் தோவாளை ஊராட்சி ஒன்றிய கிளையும் தேபோர சாலையும் இணைந்து நடத்துகின்ற இதுபோன்ற நிகழ்வுகள் வாழ்க வளர்க வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த மார்ட்டின் தேபோர சாலையத்திலே வைத்துதான் மிக சிறப்பான இந்த திருவருள் பேரவை தோவாளை ஒன்றிய கிளையானது தலைமையிடமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு இங்கே இந்த பகுதியிலே நமது பேராயர் அவர்கள் வந்து சிறப்பாக உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் முடிப்பதற்கு சுற்றி வந்தது எல்லாம் பேராசிரியர் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியும் எல்லா வருடங்களில் நடக்கிற விட கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சியாக முதல்ல மறைவுரை வந்து எல்லாரும் பெரியவர் நமது பிள்ளையார் நயினார் அவர்கள், முஸ்லீம் சார்பாக மரியாதைக்கு அம்மா வந்து பரிதா பேகம் அவர்கள், திருமதி ஜெஸ்ஸி அவர்கள் மறைவுரை வாசித்து இந்த நிகழ்வு ஆரம்பித்த காரணத்தினால் மிக சிறப்பாக மும்மதங்கள் சார்பாக இமாம் அவர்களும் வருகை தந்து சிறப்பாக செயல்பட்டு இங்கே நமது நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து வந்து பேராசிரியர் நமது டாக்டர் இம்மானுவேல் அவர்கள் தலைமையிலே நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு உறுப்பினர் சேர்க்கையும் இங்கே ஆரம்பிக்க இருக்கிறோம். அதை வந்து நிறைவு பண்ணி அடுத்த வருஷம் நடக்கிற நிகழ்ச்சியில் நிறைய உறுப்பினர்கள் இங்கே கலந்து கொள்கின்ற நிகழ்வினை நமது ஃபாதர் அவர்களுடைய தலைமையிலே இங்கே நாம் செயல்படுத்துவோம். இது சிறப்பாக இந்த நிகழ்வு இங்கே நிறைவு பெற இருக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியாக ஒரு நடனம் மட்டும், இந்த நடனத்தோடு நிறைவாக நமது மரியாதைக்குரிய இந்த ஆலய பங்கு தந்தை நமது பேட்ரிக் ஃபாதர் அவர்கள் இங்கே நன்றியுரையாற்றுவார்கள். இப்போது நடன நிகழ்ச்சிக்கு நமது சிறார்கள் தயாராகி இங்கே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு குறித்த ஒரு அருமையான நடனத்தை ஆடிய சிறார்களுக்கு நன்றி. நமது சிறார்களை இப்போது கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த நிகழ்வு நன்றியுரை அருட்தந்தை பேட்ரிக் சேவியர் அவர்கள்.
திருவருட்பேரவை ஆண்டு விழா, நல்ல சமாரியன் பணிக்குழு ஆண்டு விழாவையும் இணைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உண்மையிலேயே இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றோம் என்ற ஒரு உள்வுணர்வோடு இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு உழைத்தவர்கள், ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல இங்கே நின்று கொண்டு இருக்கின்றேன். நன்றி சொல்ல உள்ளே செல்லுகிறதற்கு முன்னால் இந்த நல்ல சமாரியன் பணி தேவையானவர்களுக்கு தேவையான காரியம் தேவையான நேரத்தில் கிடைப்பதற்கு இந்த வெள்ளமடம் பங்கு மக்கள் மட்டுமல்ல, இன்னும் சிலர் எங்களோடு இணைந்து உழைக்கின்றார்கள். அவர்களையும் இந்த மேடைக்கு அழைத்து கௌரவிப்பது முதலிலே என்னுடைய கடமையாக பார்க்கின்றேன். அதில் குறிப்பாக நான் இங்கே குறிப்பிட விரும்புவது நம்முடைய முதலமைச்சருடைய அந்த வீடு தேடி மருத்துவ திட்ட பணியாளர்கள். அவர்கள்தான் இந்த தேவைப்படுகின்ற ஆட்களை எங்களுக்கு காட்டி கொடுக்கின்றவர்கள். அவர்களில் 4 பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு சில நேரங்களிலே அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொருட்களை சரியாக கொண்டு சேர்க்கின்ற ஆட்டோ ஓட்டி கொண்டு சேர்க்கின்ற பெனிஷ் அவர்களுக்கும் இந்த மேடையிலே வந்து அவர்களை கௌரவிக்கின்ற வகையிலே இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்தி, பிரியா, ரதி, மகேஸ்வரி அவர்களோடு சேர்த்து பெனிஸும் வந்து இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்தை நடத்தி தர வந்திருக்கின்ற பெரியவர்கள், அவர்களுடைய வருகை நமக்கு உண்மையிலேயே பெருமை தருகின்ற ஒரு வருகையாக இருக்கிறது. மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் ஜேம்ஸ் ஆர் டேனியல், அருள் பணியாளர் என்னுடைய நண்பர் MC ராஜன் அவர்கள், மாவட்ட திருவருட்பேரவை பொருளாளர், எப்போதும் என்முகத்தோடு எங்களை வரவேற்கின்ற திரு உனா சாகுல் ஹமீத் அவர்கள், எப்போதும் எதையாவது செய்ய வேண்டும் என்று ஒரு தூண்டுதலை தந்து கொண்டு இருக்கின்ற ஆங்கிலிக்கன் பேராயர் மரியாதைக்குரிய இம்மானுவேல் அவர்கள், இன்னும் திருவருட்பேரவையிலே மாவட்ட திருவருட்பேரவையிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திரு ஸ்டீவன், இன்று இந்த மேடையிலே நமக்கு அருமையான ஒரு உரை நிகழ்த்திய பெரியவர் நயினார், இந்த மேடையிலே இஸ்லாம் மதத்தில் இருந்து மனிதநேயத்தை நமக்கு சொல்லித்தந்த இமாம் திருவாளர் முகமது ரபீக், அருமையாக பாடல் பாடிய திரு பழனியா பிள்ளை, இங்கே வந்திருக்கின்ற பெரியவர் திரு காதர்பாய், இன்னும் கன்னியாகுமரி மாவட்ட திருவருட்பேரவை சிறப்பாக செயல்படுவதற்கு எல்லா கூட்டங்களிலும் பங்கெடுக்கின்ற திருமதி பரிதா பேகம், அவர்களோடு வந்திருக்கின்ற திருமதி கிளாடிஸ் கில்டா, இவர்களுக்கு நம்முடைய பங்கு மக்கள் சார்பிலே நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உங்கள் வருகை எங்களுக்கு உண்மையிலேயே பெருமையை தருகிறது, மகிழ்ச்சியை தருகின்றது. தொடர்ந்து உங்களுடைய பணி நம்முடைய மாவட்டத்திற்கு தேவை. உங்களை கடவுள் வழிநடத்த, உங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை வாழ்த்தி உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவை ஒருங்கிணைத்தவர் தோவாளை ஒன்றிய திருவருட்பேரவை செயலாளர் திரு ராம்மோகன் அவர்கள். பல வேலைகள் அவர்களுக்கு இருந்தாலும், அவர்கள் அரசு பணியாற்றி இருந்தாலும் கூட அவ்வப்போது என்னோடு தொடர்பு கொண்டு இந்த விழாவை நல்ல முறையிலே நடத்த வேண்டும் என்று எனக்கு பல பரிந்துரைகளை தந்து, பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே இங்கு வருகை தந்து அருமையாக இந்த விழாவை ஒருங்கிணைத்த என்னுடைய அருமை நண்பர் திரு ராம்மோகன் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக என்று சொல்ல எனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட
கூட்டங்கள் இதற்கு ஆட்கள் வருவது மிகவும் குறைவு என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த நாளிலே நான் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து இவ்வளவு பேர் வந்திருப்பதும், இவ்வளவு நேரம் இருந்து இந்த கூட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டுகளிப்பதும் உண்மையிலேயே எங்களுக்கு உற்சாகத்தை தருகின்றது. இந்த சமூகத்திற்காக அர்ப்பணிக்கின்ற பலருக்கும் இது ஒரு உற்சாகத்தை தருவதாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வருகை இல்லை என்றால் இந்த கூட்டத்திற்கு எந்தவித பொருளும் இல்லை. நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய இந்த நேரத்தை செலவு செய்து இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி நல்ல கருத்துக்களை உள்வாங்கி நல்ல காரியங்களை சமுதாயத்திலே செய்வதற்கு புறப்பட்டு செல்லுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இறுதியாக இதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் என்னோடு இருந்து செய்கின்ற பங்கு அழ்பணி பேரவையினர், பங்கு மக்கள், தன்னார்வலர்கள், நிறைய தன்னார்வலர்கள் இதற்காக உழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் சிரம் தாழ்த்தி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றி உரையை முடித்து கொள்ளுகின்றேன். அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது தேசிய கீதத்தை பாடி இந்த கூட்டத்தை நாம் நிவர்த்தி செய்யலாம். ஜனன மன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உச்சல வங்கா விஞ்சலை மாசல யமுனா கங்கா உச்சல ஜலசில கங்கா தப சுபநாமி ஜாகே தப சுப ஆசிஷ மாகே ஜாயே தவ செய்ய தாதா ஜனகன மங்களதாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா ஜெயகே 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 ஜய 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 ஜயகே